துயரிலிருந்து எனக்கு ஆறுதல் தாரும் என்று ஜெபம் மட்டும் நீங்கள் செய்தால் நிச்சயமாக ஆறுதலை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். As we were listening, there is a person who has got a very stiff neck. Who is that person? There is a person who has come with a stiff neck. கழுத்துல ஒரு அதான் இங்கே கழுத்துல வந்து ஒரு கழுத்தை திருப்ப முடியாத வலி உள்ள ஒரு நபர் இங்கே வந்திருக்கீங்க. அவங்க யாரு? கழுத்துல பிரச்சனை உள்ளவங்க யார் இருக்கீங்க? Who has got a stiff neck? இங்கே கழுத்தை திருப்ப முடியாம அப்படி யாராவது கழுத்துல பிரச்சனை உள்ளவங்க இருந்தா எழும்புங்க. Yes, stand up, stand up. I'm going to make a prayer and the Lord is going to heal you now. இப்போது நான் ஜெபிக்க போகின்றேன். ஆண்டவர் உங்களை குணப்படுத்த போகின்றார். Close your eyes and say this prayer. உங்கள் கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். Lord Jesus, I thank you so much. ஆண்டவர் இயேசுவே, நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் for calling me by your name, by my name. என்னை பெயர் சொல்லி அழைத்ததற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். நீங்க இந்த ஜெபத்தை சொல்லணும். She understands Tamil? Tamil? Close your eyes. கண்களை மூடி தமிழ்ல சொல்ற ஜெபத்தை நீங்க சொல்லுங்க. Lord Jesus, I thank you for touching me. ஆண்டவர் இயேசுவே, என்னை தொட்டதற்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். Lord Jesus, I make this decision. இயேசுவே, நான் இந்த முடிவை எடுக்கின்றேன். From now on I seek you and you alone with all my heart. நான் இன்றிலிருந்து இப்போதிருந்து என் முழு மனதோடு உம்மை நான் தேடுகின்றேன். நான் இன்றிலிருந்து முழு மனதோடு உம்மை தேடுகிறேன். Lord Jesus, I thank you for touching me and healing me completely. இயேசுவே, ஆண்டவரே, என்னை இப்போது நீர் தொட்டு முழுமையாக என்னை நீர் குணப்படுத்தியதற்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். Lord Jesus, I forgive everyone and I bless everyone. இயேசுவே, ஆண்டவரே, நான் ஒவ்வொருவரையும் நான் மன்னிக்கின்றேன். அவர்களை நான் அன்பு செய்கின்றேன். And as I forgive, O Lord, you have forgiven me and set me free. ஆண்டவரே, நான் மற்றவர்களை மன்னிக்கும் போது நீர் என்னை மன்னிக்கின்றீர். எனக்கு முழு விடுதலை கொடுக்கின்றீர். Lord Jesus, how true your word is. ஆண்டவர் இயேசுவே, உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு உண்மையானவை. The moment I change my heart and my mind, I have received my healing. நான் என்னுடைய இதயத்தையும் என்னுடைய சிந்தனையையும் மாற்றிய நிமிடத்திலேயே உம்மிடத்திலிருந்து நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன். Thank you so much, Jesus, for healing me. என்னை குணப்படுத்தியதற்காக ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord. You can shake your neck, it's all healed. உங்கள் கழுத்தை நீங்க நன்றாக திருப்பி பாருங்க. அது இப்போ குணமடைந்திருக்கின்றது. There is no more pain on your neck. உங்கள் கழுத்துல இப்போது வலி இருக்காது. It's all gone. அது எல்லா வலியும் போயிருக்கு. இப்போ Turn your neck. திருப்பி பாருங்க. It's all gone. உங்க வலி போயிருக்கா? Yes. That sister behind red. The sister in red. She is also healed. Brother, just ask this sister in red. The mic is not working, my dear. No. அந்த குறைஞ்சதுக்கு. Praise the Lord. Praise the Lord. All those who are sick, yeah, please be seated. Please be seated. உட்காருங்க. All those who are sick in their body, please stand up. யாருக்கெல்லாம் உடல்ல நோய்கள் any kind of pain or சோமானன்றவங்க எல்லாம் எழும்புங்க. Any kind of pain or sickness, please stand up. வலி, நோய், this time not much sick people have come. என்ன யாருக்கெல்லாம் உடல்ல வலி, வேதனை, வியாதி இருக்கோ, சுகமாகணும்னு நினைக்கீங்களோ அவங்க எழும்புங்க. We just now saw how this sister was completely healed. இப்போ நம்ம பார்த்தோம் இந்த சகோதரி கழுத்துல வியாதி வலி உள்ளவங்களுக்கு சுகமடைந்ததை நாம் பார்த்தோம். Jesus wants to heal you. ஆண்டவர் இயேசு உங்களை குணப்படுத்த விரும்புகின்றார்.
Close your eyes. எல்லோரும் கண்களை மூடுவோம். Say these words. இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள். Jesus, you said, ஆண்டவர் இயேசுவே, நீர் இவ்வாறு சொன்னீர். you said, blessed are the poor in spirit. இயேசுவே, தூய உள்ளத்தோர் பேறு பெற்றி தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், For theirs is the kingdom of heaven. ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. Lord Jesus, all this time I was complaining and grumbling. இயேசுவே, இவ்வளவு நாட்களும் நான் முறுமுறுத்து கொண்டும் குறை சொல்லிக் கொண்டும் இருந்தேன். Lord, there was so much of hatred, strife, unforgiveness, pride, ego in my heart. என்னுடைய இருதயத்திலே அதிகமாக வெறுப்பும் மனக்கசப்பும் பிடிவாதமும் மன்னிக்க முடியாத தன்மையும் வெறுப்பும் இருந்தது. Lord, there was so much of complaining and grumbling and murmuring coming out of my mouth. ஆண்டவரே, என்னுடைய வாயிலிருந்து அதிகமாக முறுமுறுப்பும் குறை சொல்லுதலும் பழி சொற்களும் வெளிவந்தன. But now, Lord Jesus, I let go of all this and I receive you and your word. ஆண்டவர் இயேசுவே, இப்போது இவைகளெல்லாம் என்னை விட்டு அகன்று போகும்படியாக வேண்டுகின்றேன். உம்முடைய வார்த்தையும் உம்முடைய வல்லமையும் என்னை நிரப்பட்டும். Lord Jesus, I forgive and bless and love everyone who has hurted me. இயேசுவே, இப்போது என்னை பகைத்தவர்கள் வெறுப்பவர்கள் எல்லோரையும் முழு மனதோடு நான் மன்னிக்கின்றேன். அவர்களை நான் அன்பு செய்கின்றேன். And as I forgive them, Lord, your love is flowing inside of me. இயேசுவே, இப்போது நான் அவர்களை மன்னிக்கும் போது உமது அன்பு என்னை நிரப்புகின்றது. I thank you, Lord, for touching me and healing me. இயேசுவே, என்னை தொட்டு நீர் குணமாக்கியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். I receive my healing now, Jesus. என்னுடைய சுகத்தை இப்போது நான் பெற்றுக்கொள்கின்றேன். I receive my healing now, Jesus. என்னுடைய சுகத்தை இப்போது இயேசுவே நான் பெற்றுக்கொள்கின்றேன். Keep saying that, keep saying that. அதை தொடர்ந்து நம்ம சொல்லுவோம். என்னுடைய சுகத்தை இயேசுவே இப்போது நான் பெற்றுக்கொள்கின்றேன். 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 என்னுடைய சுகத்தை இப்போது நீங்கள் உங்களுடைய உடம்பை நீங்கள் தொட்டு பாருங்கள், சோதித்து பாருங்கள். Just check out. நீங்கள் சோதித்து பாருங்கள். Gone? Just ask this lady. Sorry, very good. The next one. Just keep asking. How many of you received? Lift. Why are you sitting? What was your problem? Just ask them. Those who have received, please sit down. Body pain is gone. Praise the Lord.
Please ask them. Brother, please ask them. Sister, just go and ask them. She could not lift her hands. பரவாயில்ல ஆமாம். Yeah, she could not lift her hand. Now she can. Here these two are sitting. உடம்பு வந்து பலகீனமாக இருந்துச்சு. இப்போ வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். உடம்பு ஃப்ரீயாக இருக்கு. இன்று நாம் தனியாக குணமளித்தலுக்காக நாம் ஜெபிக்கவில்லை, ஆனால் மிக வேகமாக அநேகர் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். நாம் அனைவரும் எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி இந்த காலை அமர்வை நாம் முடித்துக்கொள்வோம். எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு இருந்து இந்த நேரம் வரைக்குமாக எங்களோடு நீர் பேசினீர், எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். எங்களுடைய மனநிலை, எங்கள் இதயத்தின் நிலை எவ்வாறு இருக்க வேண்டும், நாங்கள் உமக்கு ஏதாவது செய்து உம்மை மகிமைப்படுத்தி அதன் மூலமாக ஆசீர்வாதங்களையும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீர் கற்றுக் கொடுத்தீர். எங்கள் இங்கு வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருடைய மனநிலையையும் இருதயத்தின் நிலையையும் நாங்கள் கண்டுகொண்டு அதில் மாற்றங்களை இன்று நாங்கள் ஆரம்பிக்கப் போவதற்காக அதற்காக முடிவுகள் எடுக்க நீர் தூண்டிய அந்த உமது கிருபைக்காக உமது இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொருவரும் இன்று முடிவு எடுத்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து உம்மில் நாங்கள் நிலைத்திருக்கவும் உம்முடைய வார்த்தையின்படி வாழவும் எங்களை நீர் ஆசீர்வதியும். அன்னை மரியை தாயே, தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசும். இன்று குணம் பெற்ற அனைவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமது அருளும் நலமும் எங்களோடு இருக்கும்படியாக உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல தந்தையே, ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, தாயே வாழ்க.